ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, கண்ணியமான ஜும்ஆவுடைய தினத்தில் சங்கேமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டிலே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய வீட்டிலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எதை நாம் தீனுல் இஸ்லாமாக பேசுகின்றோமோ கேட்கின்றோமோ அதைவிட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்முடைய இறுதி மூச்சு வரை சிறந்த முறையில் பின்பற்றி வாழ்ந்து அதே நிலையில் அல்லாஹ்வுடைய அன்பை பாசத்தையும் அடைந்த நிலையில் மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் மாற்றுகின்ற அன்பளிப்புகளை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். நம்முடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் மாற்றிக்கொள்கின்ற அன்பளிப்புகள் எல்லாம் நாம் சிந்திக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை படைத்து எவ்வளவு அன்பளிப்புகள், எவ்வளவு நிஅமத்துகளை அல்லாஹ் தஆலா நமக்கு வாரி வழங்கி இருக்கிறான் என்பதை அவ்வப்போது நாம் சிந்திப்பதே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அதை பற்றி பல இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். நிஅமத், அருள். வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்துகளை, அருட்கொடைகளை நீங்கள் எண்ண வேண்டும் என்று முயற்சி செய்தால் லா துஹ்ஸூஹா, உங்களால் எண்ணவே முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு இடத்தில் மட்டுமல்ல பல இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். எவ்வளவு நிஅமத்துகளை நாம்
வழங்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நிச்சயமாக நம்மால் எண்ணவே முடியாது. அந்த நியமத்துகளுக்கெல்லாம் நாம் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அப்படி சிந்தித்தால் மட்டும்தான் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாகவே நாம் இருக்க முடியும். பிறருக்கு வழங்கப்பட்ட நியமத்துகளை நாம் சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிறருக்கு வழங்கப்பட்ட நியமத்துகளை ஒரு மனிதன் சிந்திப்பதன் மூலமாகத்தான் ஒன்று அல்லாஹ்விற்கு நன்றி கெட்டவனாக மாறுகிறான், இல்லை என்றால் ஹராமிலே சென்று விடுகின்றான். அவர் அவ்வளவு பெரிய வீடு, அதே மாதிரி நானும் கட்டுவேன், கட்டுவதற்கு பணம் இல்லை, இன்னும் செய்கிறார்கள், வட்டிக்கு போய் விடுகின்றார். பார்க்குறோமா இல்லையா? மற்றொரு பக்கம் அவன் எப்படியெல்லாம் இருக்கின்றான், ஷைத்தான் நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய நாவிலே பேசுவான். அவ்வப்போது அவன் தொழுவதில்லை, ஒன்றும் செய்வதில்லை, ஆனால் எப்படி இருக்கின்றான்? காரிலே வருகின்றான், காரிலே போகின்றான், விமானத்திலே பறக்குகிறான். நான் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன், தொழுகிறேன், எல்லா இபாதத்தும் செய்கிறேன், ஆனால் ஃபக்கீராக இருக்கின்றேன் என்று ஷைத்தான் என்ன செய்கின்றான்? இந்த பேச்சை பேச வைத்து அல்லாஹ்விற்கு நன்றி கெட்ட தன்மையை நமக்கு மத்தியில் ஏற்படுத்தி விடுகின்றான். துனியாவுடைய நியமத்துகள் சகோதரர்களே, துனியாவுடைய நியமத்துகள் நபிமார்கள் சஹாபாக்களுக்கு வழங்கப்பட்டதை விட நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. யோசிச்சு பாருங்க. துனியாவுடைய நியமத் மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, அதில் அவர்கள் தான் நிறைவானவர்கள். துனியாவுடைய நியமத்துகள் சஹாபாக்கள் கண்ணியமான நபிமார்களை விட நமக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் நபிமார்கள் காலத்தில் எல்லாம் இது போன்ற மஸ்ஜிதுகள் கிடையாது. அவருடைய காலத்தில் எல்லாம் மண்ணுகளில் தான் தொழுது கொண்டிருந்தார்கள். மின்விசிறிகள் இல்லை, லைட்டுகள் இல்லை, ஏசிகள் இல்லை, ஃபேன்கள் இல்லை. சுஜூத் மண்ணில் தான் செய்வார்கள், மண்ணில் தான் அமர்ந்திருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குத்பாக்களை கேட்பதற்காக மண்ணில் தான் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். கார்பெட்டில் அல்ல, பாய்களிலே அல்ல, மண்களில் தான் அமர்ந்து கொண்டிருந்தார்கள் தீனை கேட்பதற்காக. நல்ல உணவுகள் இல்லை, நல்ல ஆடைகள் இல்லை, நல்ல வாகனங்கள் இல்லை. இப்படியெல்லாம் சஹாபாக்கள் நபிமார்களுடைய காலம் எல்லாம் முடிந்திருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினந்தோறும் தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு செல்வார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு டெய்லி போவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று வரவில்லை என்றால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தந்தையை பார்க்கற ஓடி வந்துருவாங்க. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு போறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ரொட்டி துண்டை கொடுக்குறாங்க. தந்தை வந்திருக்கிறாங்கல்ல இல்லையா? பொதுவாக வீட்டுக்கு யாரும் வந்தாலும் நம்ம ஏதோ உணவு தான் பர்ஸ் எடுத்து வைப்போம். தந்தை வந்திருக்கிறாங்களே சொல்லி ஒரு ரொட்டி துண்டை தந்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கையில் வாங்கிட்டு சொல்கிறாங்க, ஃபாத்திமாவே ரலியல்லாஹு அன்ஹா, 3 நாளைக்கு பிறகு இந்த ரொட்டியை நான் உணவாக உண்ண போகிறேன் என்றார். 3 நாளைக்கு பிறகு இந்த ரொட்டியை நான் உணவாக உண்ண போகிறேன் என்றார்கள். என்ன அர்த்தம் சகோதரர்களே? 3 நாளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணியை குடிச்சே வாழ்ந்திருக்கிறார். யார்? எப்படிப்பட்ட நபி? அகிலத்தின் அருட்கொடை, அல்லாஹ்வுடைய மிகவும் விருப்பத்திற்குரிய நபி. சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹு தஆலா தன்னுடைய கலீலாக நண்பனாக எடுத்துக்கொண்டானோ அதே போன்றுதான் என்னையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நண்பராக எடுத்திருக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நமக்கெல்லாம் இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்கிறதா? யோசிச்சு பாருங்கள். அஹ்ஸாபுடைய யுத்தம் நமக்கெல்லாம் தெரியும். இன்னைக்கு நமக்கு உணவிலே எவ்வளவு பரக்கத்தை எல்லாம் தந்திருக்கின்றார். உணவில் நமக்கெல்லாம் ஏதேனும் பிரச்சனை இருக்கின்றதா? காலையில் ஃபஜ்ருக்கு எழுந்ததிலிருந்து இப்ப வரை இன்னெல்லாம் நம்ம சாப்பிட்டுருப்போம் என்பதை சிந்தித்து பாருங்கள். நேற்றைய நாள் அல்ல, இன்னைக்கு ஃபஜ்ர் இருந்து ஜும்ஆ முன்னாடி வர நம்ம இன்னெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அதுதானே? ஜும்ஆ முடிந்து வீட்டில் உணவு தயாராக இருக்கும், நாம் சென்றால் மட்டும் போதுமானது. உணவுகள் காத்து கொண்டிருக்கும், போன் வரும். அஹ்ஸாபுடைய யுத்தம், இஸ்லாத்திற்காக சஹாபாக்கள் குழி நோண்டி கொண்டிருக்கின்றார்கள், எதிரிகள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி.
இஸ்லாத்துக்காக குழி நோண்டி கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்கள் கடுமையான பசி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு சஹாபி யா ரசூலுல்லாஹ் கடுமையான பசி என்று தன்னுடைய ஆடையை தூக்கி காமித்தார். ஒரு கல்லை கட்டி இருந்தார் அந்த சஹாபி. நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் கல் கட்டி இருப்போமா? சில பேர் சொல்லுவோம் வாயை கட்டு பஸ் அப்படின்னு, வருதானே? சகோதரர்களே, உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த முகத்துடன் அந்த சஹாபியை பார்த்து தன்னுடைய மேல் ஆடையை தூக்கி காமித்தார்கள். 2 கல்லை கட்டி இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 2 கல்லை கட்டி இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் பசி. பசி, உணவில்லை. கடுமையான பசி, உணவில்லை. கைபருடைய போர் நடைபெற்று முடிகின்றது. அப்படி உணவு கிடைத்தாலும் அந்த உணவு எப்படியெல்லாம் கிடைத்திருக்கிறது என்று பாருங்கள். கைபருடைய போர் நடைபெற்று முடிந்து விட்டது. ஒரு யூத பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டு இறைச்சியை கொண்டு வந்து கொடுக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி யூத பெண்மணியாக இருந்தாலும் நல்ல எண்ணத்தில் அந்த பெண்மணியிலிருந்து இறைச்சி வாங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிக்கிறாங்க. கடித்த உடனே தெரிந்து விட்டது இதில் விஷம் இருக்குன்னு தெரிந்த உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே துப்பி விட்டார்கள். துப்பிட்டாங்க. பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி அந்த இறைச்சியில விஷம் இருந்தது தெரியாமல், உணரவும் முடியாமல் அந்த இறைச்சியை சாப்பிட்ட சில நிமிடங்களிலேயே அவர் சாய்ந்து விட்டார். என்ன என்று பார்த்து அவர் மரணம் அடைந்து விட்டார். பார்த்தீர்களா? அதுவும் கைபருடைய போரில் மிகப்பெரிய பசி சஹாபாக்களுக்கு. நம்மள மாதிரி காலத்தில எல்லாம் அவங்க ஹோட்டல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் கடுமையான பசி. போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க, பசி பசி, பயங்கரமான பசி. போரில் எல்லாம் எவ்வளவு திடகாத்திரமான உடல் வேண்டும் இல்லையா? போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்களால் பசி தாங்க முடியவில்லை. ஒரு கழுதையை வச்சிருந்தாங்க சஹாபாக்கள். இன்னும் மஷூரா பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, பேசிட்டு இருக்கிறாங்க, இந்த கழுதையை அறுத்து சாப்பிடலாமா அப்படின்னு. இந்த கழுதையை அறுத்து சாப்பிட்டுருவோமா? பசி தாங்க முடியல. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கழுதையை அறுக்காதீர்கள் அப்படின்ட்டாங்க. இந்த கழுதையை அறுத்து சாப்பிடாதீர்கள், வேண்டாம் அறுக்காதீங்க என்று சொல்லிவிட்டார். சோழனை இப்படியெல்லாம் நபிமார்கள் சஹாபாக்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். உணவுக்கு கஷ்டம். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நியமத்துகளை தந்திருக்கிறான் யோசிச்சு பாருங்கள். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து வெளியேறி வருகின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வீட்டுக்கு வெளியே அப்படியே நின்றுகிறார். கேட்டாங்க, அபூபக்கர் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன ஜவ்ஆன், அல்லாஹ்வின் ரசூல் அவர்களே, நான் பசியிலே இருக்கின்றேன், வீட்டில் ஒன்றும் இல்லை, வாங்க அப்படியே நடப்போம். அப்படியே நடந்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வீட்டிலிருந்து வெளியே நிற்கிறான். கேட்டாங்க, உமரே என்ன ஆச்சு? சொன்னாங்க, அன ஜவ்ஆன், நான் பசியிலே நின்று கொண்டிருக்கின்றேன். உடனே 2 பேர் சிரிச்சுட்டு, எங்களுக்கும் அதுதான், வாங்க அப்படியே நடப்போம் அப்படின்னு சொல்லி நடந்து ஒரு சஹாபியோட வீட்டுக்கு செல்கின்றார். பசிக்கு கிடைத்த உணவு பேரித்தம்பளம். பசிக்கு கிடைத்த உணவு பேரித்தம்பளம். இன்னைக்கு நம்ம எல்லாம் பேரித்தம்பளம் பசிக்காக சாப்பிடுவோமா? எதுவும் இல்லை என்றால் இருக்கிறத சாப்பிடுவோம். ரமலானுடைய மாசத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னனால பேரித்தம்பளத்தை வச்சு நோன்பு திறக்கிறோம், அப்படிதானே? இல்லாட்டி எடுத்தோன்னு ஃபர்ஸ்ட் கஞ்சியை குடிச்சிருவோம். மனசு கேட்கறது இல்லை, எப்படி இந்த பள்ளி கஞ்சி எப்படி இருக்குன்னு தெரியல, எடுதானே? இந்த பள்ளி கஞ்சி எப்படி இருக்கும் தெரியல சொல்லி அந்த பேரித்தம்பளங்களை சாப்பிட சாப்பிட நம்முடைய பார்வையெல்லாம் தட்டுகளில் தான் இருக்கும். அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூல் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியில வீட்டை தொலைவி பார்க்கிறாங்க, ஒன்றும் இல்லை. நேரா மரத்துக்கு மேல ஏறி பேரித்தம்பளங்களை எல்லாம் பறித்து பெருமானாருக்கு முன்னாடி கொண்டு வச்சிருக்கிறான். பெருமானாரை விட சிறந்த விஐபி இந்த துனியால யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய விஷயம். பேரித்தம்பளங்களை சாப்பிட்டு பருக்கியை கீழே கூட போடவில்லை. உடனே அர்ஷிலிருந்து ஆயத்து இறங்கி விட்டது. இந்த நியமத்தை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். பசிக்கு கிடைத்தது ஒட்டகத்தின் இறைச்சியோ, ஆட்டின் மாமிசமோ அல்லது கோழியின் மாமிசமோ அல்ல. பசிக்கு கிடைத்தது பேரித்தம்பளம் தான்.
சாப்பிட்டு அந்த பருக்கியை கீழே கூட போடவில்லை, உடனே ஆயத்து இறங்கி விட்டது, சும்மல துஸ்அலுன யௌமஇதின் அனின் நஈம், இந்த நியமத்தை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று. சோழலை நம்முடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு நியமத்துகளை தந்திருக்கிறான், எந்த அளவுக்கு அல்லாஹ்விற்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன் என்பதை சிந்திக்க வேண்டும். இப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கால் வீங்கும் அளவிற்கு தஹஜ்ஜத் தொழுதார்கள், தாடி நிறையும் அளவு அழுதார்கள். அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் ذنبك وما تأخر, அல்லாஹ் தான் உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டானே, பின் ஏன் தாங்கள் இவ்வளவு சிரமப்பட வேண்டும்? உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சகோதரர்களே? அந்த வார்த்தை தான் நமக்கு முக்கியமானது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அஃபலா அகூன அபதன் ஷகூரா, அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியாராக நான் ஆக வேண்டுமே என்றார். அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியாராக நான் ஆக வேண்டுமே. அகூன என்றால் ஆக வேண்டும். நன்றியிலே நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பணிவின் உச்சம். ஆனால் என்ன சொல்கிறார்கள்? அஃபலா அகூன அபதன் ஷகூரா, அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியாராக நான் ஆக வேண்டுமே, ஆகவேத்தான் இந்த வணக்கத்தை நான் எடுத்துக்கொண்டேன் என்றார்கள். எந்த தொழுகைக்கு பிறகு? தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு பிறகு. இன்னைக்கு நம்ம ஃபர்தே தொழுகிறது இல்லை, சரிதானே? யோசிச்சு பாருங்க. நைட்டு ராகத்தா நல்லா சாப்பிட்டு ராகத்தா நம்ம தூங்குறோமே, ஃபேன்ல ஏசியில, இதையெல்லாம் நமக்கு தந்தது யார்? தந்தது யார்? இரவிலே உறக்கம் வரவில்லை என்றால் நம்முடைய நிலைமை என்ன? மருத்துவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் தொடர்ச்சியா 7 நாள் தூங்கல அப்படின்னா அவன் 8வது நாள் வாழ்றது வேஸ்ட் அப்படிங்கிறான். உடல்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் மௌத்தாயிரும், அவனால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறான். தொடர்ச்சியாக ஒரு மனிதன் 7 நாள் பகல்ல இரவுல தூங்கவே இல்லை என்றால் 8வது நாள் அவன் வாழ்றது வேஸ்ட். ஹார்ட் மட்டும் துடிச்சிட்டு இருக்குமே தவிர உடல்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் மௌத்தாகிவிடும் என்றால் எதுவுமே வேலை செய்யாது, அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. பிறருடைய உதவி கொண்டுதான் அவன் வாழ்க்கையை கழிக்க முடியும் என்று சொல்கிறார். இந்த உறக்கத்தை நமக்கு தந்தது யார்? உறக்கம் இல்லை என்றால் மனிதனுடைய நிலைமை என்ன? ஜும்ஆவில் தூங்குவது அல்ல. சில பேர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தூங்கிட்டாங்க, எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல, வீட்டில் ஃபேன் இல்லையோன்னு தெரியல. அன்பார்ந்தவர்களே, இரவிலே உறக்கம் இல்லை என்றால் நம்முடைய நிலைமை என்ன? இந்த ஃபேனை நமக்கு தந்தது யார்? வீட்டை தந்தது யார்? அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, அதுதானே தந்தது யார்? எல்லாம் அல்லாஹ் 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 என்று நினைக்கிறோம். ஆனால் அதிகாலையில எழுந்து தொழ மனம் இல்லை, அதிகாலையில எழுந்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த மனம் இல்லை என்றால் நாம் என்ன முஸ்லிம்கள்? வரும்போது கூட ஒருத்தர் கேட்டேன், எத்தனை பேர் ஃபஜ்ருக்கு வருவாங்க? அவர் சொன்னார் 20 பேர் 25 பேர். என்னங்க சொல்றீங்க? ஆமா, அவ்வளவுதான் அப்படின்னார். சுப்ஹானல்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதிலே எந்த அர்த்தமும் இல்லை. அர்த்தம் இருக்குங்களா? ஒண்ணும் கிடையாது. ஃபஜ்ருக்கு வராத முஸ்லிம் என்ன முஸ்லிம்? என்ன முஸ்லிம்? திப்பு சுல்தான் இருக்கார் பாத்தீங்களா, 5 நேரம் தொழுகையாளி. அவர் எந்த ஊர்ல இருக்கிறாரோ அவர் தான் இமாமத் செய்வார். பெங்களூர்ல இருந்தாலும் சரி, மைசூர்ல இருந்தாலும் சரி, பாலக்காட்டுல இருந்தாலும் சரி, அவர் இருந்தாருன்னா யாரும் முன்னாடி போகவே மாட்டாங்க. குர்ஆன் நல்லா ஓதுவார். அவருக்கு ஒரு கட்டத்தில் இந்த பிரிட்டிஷ்காரர் நம்மளை போட்டுருவானு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. தொலாவீட்டில் இருந்தாங்க பார்த்தீங்களா, விடக்கூடாதுன்னு பிரிட்டிஷ்காரன் முடிவு எடுத்துட்டாங்க. மைசூரில் நடந்த சம்பவம். அவர் மைசூரில் இருக்கும்போது எப்பவுமே ஃபர்ஸ்ட் சஃப்ல இமாமுக்கு பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துட்டே இருப்பார். அவர் கூப்பிட்டு சொல்றாரு, நான் எப்போ வேணாலும் மௌத்தாயிடுவேன், மௌத்துமாகலாம் ஷஹீதுமாகலாம். நான் மௌத்தாயிட்டேன் அல்லது ஷஹீதாயிட்டேன் அப்படின்னா எனக்கு பிறகு இமாமத்துடைய பொறுப்பை நீங்கள் தான் தாங்க வேண்டும் என்றார். நம்ம சொல்றோம் வீரர், அந்த வீரம் நமக்கு வரணும். சொல்ல வீரம் ஒரு பக்கம், இபாதத்து நம்மள்ட்ட இல்லாமல் இந்த நீ வீரமாக இருந்து வேஸ்ட். இபாதத்து இல்லாம இன்னும் வீரமாக இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவர் எதை பார்த்தார்? இவர் எப்பவுமே ஃபர்ஸ்ட் சஃப்லயே உட்கார்ந்து இருக்கிறாரு.
என்பதை கண்காணித்த திப்பு சுல்தான் அவர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவரிடத்தில் சொல்கிறார், என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்க தான் இந்த பள்ளியில இமாமத் செய்ய வேண்டும் என்றார். உங்களுக்கு தான் தகுதி இருக்கின்றார். இன்னைக்கு நம்ம விடிய விடிய இஸ்லாம பேசுறோம், வாட்ஸ்அப்ல அளவுக்கு கிராத் அனுப்புறோம், பயான் அனுப்புறோம், ஆயத் அனுப்புறோம், ஹதீஸ் அனுப்புறோம். நம்ம வாழ்க்கையில இல்ல, மற்றவங்களை பேசுறோம், மற்றவங்களை யோசிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில இந்த இபாதத்திலே குறை இருக்கின்றது என்பதை சிந்தித்து இருக்கின்றோமா? மற்றவங்களை பேசியே வாழ்க்கை கழியுது, போன் நோண்டியே வாழ்க்கை கழியுது, பணத்தை எண்ணியே காலம் கழியுது. எந்த இல்லாத இபாதத்து என்ன? நான் அல்லாஹ்விடத்தில் எப்படி நெருக்கத்தில் இருக்கின்றேன் என்பதை சிந்திப்பதே இல்லை சகோதரர்களே, சிந்திப்பதே கிடையாது. காசாவுடைய மக்களை நினைத்து பாருங்கள். பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு விட்டது, இடிக்கப்பட்ட இடத்துல ஜும்ஆ தொழுதுட்டு இருக்கிறார். இதுதானே? எத்தனை மரணங்கள்! அம்மா மௌத்தாயிட்டாங்க, அத்தா மௌத்தாயிட்டாங்க, பிள்ளைகள் மௌத்தாயிட்டாங்க. அவங்க சொல்ற வார்த்தை என்ன? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வே போதுமானவன், அவனே மிகச்சிறந்த பாதுகாவலர். குடும்பமே மரணம் அடைந்து விட்டது. பேட்டி எடுக்கிறவங்க கேட்கிற, நீங்க தப்பிச்சிட்டீங்களா? சொல்றாங்க, அவங்க தான் தப்பிச்சுட்டாங்க, நான் மாட்டிட்டேன் துனியாவுடைய ஃபித்னால அப்படின்னா. என்ன வார்த்தை பார்த்தீங்களா? நம்மளா இருந்தா ஆமாங்க நம்ம தப்பிச்சுட்டோம் அப்படிங்குவோம், நம்ம கூட இருந்தவங்க மௌத்தாயிட்டா நம்ம தப்பிச்சுட்டோம் அப்படிங்குவோம், வருதானே? ஆனால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? இல்லை இல்லை, அவர்கள் தான் தப்பித்து விட்டார்கள், நான் துனியாவுடைய ஃபித்னா ஃபசாதுகளிலே மாட்டிவிட்டேன், இஸ்லாத்திற்காக அவர்கள் உயிரை இழந்து விட்டார்கள், நான் இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், நான் என்ன பண்ண போறேன் நானுங்கிறான். இஸ்லாத்துக்காக இன்னும் நான் உயிரை இழக்கவில்லையே, மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்காக நான் உயிரை இழக்கவில்லையே, நாம் தொழுகைக்காக எரிக்கவில்லையே, நாம் என்ன முஸ்லிம்? உயிரை இழக்கவில்லை, தூக்கத்தை இழக்கவில்லை. நம்ம காசா பத்தி பேசுறோம்ல, அவருடைய ஈமான பத்தி நம்ம பேசணும். உலகம் எல்லாம் அழிஞ்சிடும், காசா மட்டும் அழியாது, உலகமே அழிஞ்சிடும், நம்மளும் அழிஞ்சிடுவோம், நம்ம வச்சிருக்கிறதெல்லாம் போயிடும். காசா மக்களுடைய ஈமானை நினைத்து பாருங்கள். உயிரை இழக்கவில்லையே என்ற வார்த்தை எப்படி இருக்கின்றது, தூக்கத்தை இழக்கவில்லையே என்ற வார்த்தை எப்படி இருக்கிறது? சொல்றதுக்கு வெக்கமாக இல்லையா சகோதரர்களே? அதுதானே? நல்லா தூங்கி 7:30 மணி 8 மணிக்கு எண்ணிக்கிறோமே, ஃபஜ்ர் இல்ல, திக்ர் இல்ல, துஆ இல்ல, எரிச்சு இப்படியே எரிஞ்சு முசீபத்து இறங்காம வேற என்ன இறங்கும்? யோசிச்சு பாருங்க. சொல்ற வியாபாரத்துல பரக்கத்து இல்ல, வாழ்க்கையில பரக்கத்து இல்ல. சொல்ல அல்லாஹ்வை மறந்தால் வாழ்க்கையில் எப்படி பரக்கத்து இருக்கும்? அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தால் வாழ்க்கையில என்ன பரக்கத்து இருக்கும்? குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى. யார் அல்லாஹ்வுடைய உபதேசங்களை புறக்கணிக்கின்றார்களோ, யார் அல்லாஹ்வுடைய உபதேசங்களை புறக்கணிக்கின்றார்களோ அவர்களுக்கு துனியாவுடைய வாழ்க்கை நெருக்கடியாகத்தான் இருக்கும். இபாதத்தா இருந்து சோதனை வந்துட்டே இருக்கு, அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான்னு அர்த்தம். அதுதானே? இபாதத்தா இருக்கிற அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், ஆனா வாழ்க்கையில சோதனை வந்துட்டே இருக்கா, அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான். இபாதத்தே இல்லாம வாழ்க்கையில சோதனை வருதா, அது அல்லாஹ் தர்ற நெருக்கடி. அது குர்ஆன் அல்லாஹ் பேசுகிறான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا. யார் என்னுடைய உபதேசங்களை புறக்கின்றார்களோ فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا, அவர்களுக்கு துனியாவுடைய வாழ்க்கை நெருக்கடியாகத்தான் இருக்கும். நீ பாரு, நஊது பில்லாஹ், அரசியலுக்காக ஈமானியே வித்தர்றாங்க. என்ன அரசியல் யோசிச்சு பாருங்க. அரசியல் நம்ம கையில இருந்தாதான் சாப்பாடு கிடைக்குமா? அரசியல் நம்ம கையில இருந்தாதான் தொழுது போக முடியுமா? அரசியல் நம்ம கையில இருந்தாதான் ஹஜ் உம்ரா செய்ய முடியுமா? ஒண்ணும் இல்லை. அரசியல் நம்ம கையில இருந்தாதான் தஅவா செய்ய முடியுமா? இந்த அரசியலுக்காக ஈமான வித்தர்றான். நஊது பில்லாஹ். பாக்குறோம், கோயிலா ஏறிட்டு இருக்கிறான். என்ன ஈமான், என்ன ஈமான் சகோதரர்களே? துனியாவுடைய மோகத்திற்காக, பிள்ளைக்காக நேசிக்கக்கூடியவன் இஸ்லாத்தை விட்டு போய்விடுகின்றான், அல்லது அவனுக்காக இவள் இஸ்லாத்தை விட்டு போய்விடுகின்றால், எல்லாம் துனியால இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா என்ன துஆ செய்வாங்கன்னு நம்ம தாய்மார்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு. அப்ப தாய்மார்கள் சொன்னாங்க, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், இந்த துஆ தான் அதிகமா செய்வாங்கன்னா.
என்ன அர்த்தம்? உள்ளங்களை புரட்டக்கூடியவனே. நம்மள்ட்ட அந்த அளவுக்கு ஈமான் இருந்தால் தான் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கவே முடியும். வருதானே? உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனின் பால் நிலைநிறுத்த செய்வாயாக. எதுவரை? என்னுடைய மௌத்து வரை. என்னுடைய மௌத்து வரை. சொல்ல யோசித்து பாருங்கள், எந்த அளவுக்கு அல்லாஹ்விற்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன். அல்லாஹ் நமக்கு இன்னும் குறையை வைத்திருக்கிறான். தந்ததை நினைக்க வேண்டும், தராததை கேட்கத்தான் செய்ய வேண்டுமே தவிர நினைக்க வேண்டியதில்லை. எவ்வளவு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், எவ்வளவு ஆரோக்கியம். அல்ஹம்துலில்லாஹ் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய வீட்டுல. இந்த ஆரோக்கியம் இல்லை என்றால் நம்முடைய நிலைமை என்ன? ஹாஸ்பிட்டல்லே ஐசியூலே இருப்போம். அல்லாஹ் ஜும்ஆவிலே இங்க வந்து அமர செய்திருக்கிறான். எவ்வளவு பெரிய நிஅமத். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தான். நம்ம சில நேரத்தில் புலம்புவோம் பார்த்தீங்களா, அது ரசூலுல்லாஹ் காலத்திலே நடந்திருக்குது. பண்ணிட்டு யார் ரசூலுல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னா, நான் இருக்கிற வீடு மழை வந்தாலும் அந்த வீட்டில் இருக்க முடியாது, வெயில் அடித்தாலும் அந்த வீட்டில் இருக்க முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு தந்த நியமத்தை பற்றி மறுமையில் விசாரிப்பேன்னு சொன்னானே, அல்லாஹ் எனக்கு என்ன தந்தான் அப்படின்ட்டார் அந்த சாபி. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம்ல, அவன் அப்படி இருக்கான் இவன் அப்படி இருக்கான், நம்பர் இப்படியே இருக்கிற அப்படின்னு வருதானே. நம்முடைய ஈமான் அதிகரிக்கிறது, அமல்கள் அதிகரிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ்னு போயிட்டே இருக்கு. துனியாவில் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் மௌத்து வரத்தானே செய்யும். விட்டுட்டு எல்லாம் போகத்தானே செய்யணும். எதை எடுத்துகிட்டு போக முடியுமா? எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த சஹாபி சொன்னாங்க, என்னோடய வீட்டு பார்த்தீங்கன்னா மழை வந்தாலும் என்னை பாதுகாக்காது, வெயில் அடித்தாலும் பாதுகாக்காது. அல்லாஹ் எனக்கு என்ன நியமத்தை தந்திருக்கிறான், நியமத்தை பற்றி விசாரிப்பேன்னு சொன்னான்ல அப்படின்னு நம்ம ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான், எனக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நல்ல அழகாக நடந்து வந்து இங்கே வந்து உட்கார்ந்து பேசுகிறீங்களே, இது நியமத்து இல்லையான்னு கேட்டான். சரிதானே? நல்லா யாருடைய துணையும் இல்லாமல் நல்லா ராஜா மாதிரி நடந்து வந்து இங்கே நல்லா உட்கார்ந்து நல்லா பேசுறீங்களே, இதை விட உனக்கு இந்த நியமத்து வேண்டும் என்றார்கள். இதை விட உமக்கு இந்த நியமத்து வேண்டும் என்றார்கள். சொல்லி பார்த்தீர்களா? அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நினைவூட்டியது என்ன? உனக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கின்றானோ அதை நினைத்து பார்த்து நன்றி செலுத்து என்றார்கள். ஆகவே தான் ரப்பு சொல்கிறான், ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னகும் வ ல இன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு நீ நன்றி செலுத்தினால் உனக்கு நான் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பேன். வ ல இன் கஃபர்தும், என்னை நீ மறுத்தால், என்னை வணங்குவதை நீ மறுத்தால், எனக்கு நன்றி செலுத்துவதை நீ மறுத்தால், இன் அஸாபி லஷதீத், என்னுடைய அஸாப் உன் மீது கடுமையானது என்பதை தெரிந்து கொள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மா யஃபஅலு அல்லாஹு பிஅஸாபிக்கும் இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும் வ கான அல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை முறையாக நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி வந்தால் அல்லாஹ் ஏன் உங்கள் மீது அஸாபை இறக்கப் போகிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்த்து கேட்கிறான். சகோதரர்களே, நபிமார்கள் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள். குர்ஆனிலே சூரா பனி இஸ்ராயீலுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் பேசும் பொழுது, ذُرِّيَّةَ مَنْ حَمَلْنَا مَعَ نُوحٍ إِنَّهُ كَانَ عَبْدًا شَكُورًا என்று அல்லாஹ் பேசுகிறான். நபிமார்கள் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த நன்றி தான் தொழுகை என்பது. அந்த நன்றி தான் தொழுகை என்பது. அல்லாஹ் தந்த நியமத்துகளை சிந்திச்சு நம்ம சஜதா பண்ணோன்னு வைங்க, எண்ணிக்கவே முடியாது. அல்லாஹ் தந்த நியமத்துகளுக்காக நன்றிக்காக நம்ம சஜதா செஞ்சோன்னு வைங்க, எண்ணிக்கவே முடியாது சகோதரர்களே. அவ்வளவு நியமத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறான். துனியாவில் நாம் பெற்ற மிகப்பெரிய நியமத் இஸ்லாம், ஈமான் என்ற பாக்கியம். நாம் மக்காவிலே பிறக்கவில்லை, மதீனாவிலே பிறக்கவில்லை, நபிமார்கள் வாழ்ந்த ஈஜிப்திலேயோ ஜோர்டானிலேயோ பாலஸ்தீனத்திலே நாம் பிறக்கவில்லை. அரபு நாட்டுக்கும் எந்த சம்மதம் இல்லாத திருப்பூரிலே பிறந்த நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய சாவியான இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை தந்திருக்கிறார் என்றால் இதை விட நியமத்து வேறு என்ன வேண்டும் துனியாவிலே? சொர்க்கத்துடைய சாவியே கையில வச்சிருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் சொந்த வீடு சாவி வீட்டிலேயே நம்மள்ட்ட இல்லையே நினைக்கிறோம். சொர்க்கத்துடைய சாவியே உன் கையில கிடைத்ததற்கு பிறகு துன்யாவுடைய சாவி கிடைத்த அந்த வீட்டிலே அவனை அடக்கம் செய்ய போகின்றார்கள். அதுதான் சகோதரர்களே. ஆக அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்துகளை சிந்தித்து
நன்றி உள்ள மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் வ அஸ்தக்ஃபிரு அன்னி வ அன்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான கஃபாரா. على نبينا محمد وصحبه أجمعين. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين إلى يوم الدين وبعد. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உலகத்திலே நாம் இன்னெல்லாம் நிஅமத்துகளை பெற்றிருக்கின்றோமோ இந்த நிஅமத்துகளை எல்லாம் பற்றி நாளை மறுமையிலே நாம் விசாரிக்கப்படுவோம். அருளுக்குரிய மழையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது பொழிகின்றார். இது எவ்வளவு பெரிய நிஅமத்! மழையே வரவில்லை என்றால் நம்முடைய நிலைமை என்ன? ஆகவே தான் மழை நின்றதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், முத்திர்னா பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி, அல்லாஹ் நம் மீது அருளையும் கருணையும் பொழித்திருக்கின்றார். ஆகவே அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று சொல்வார்கள். மழை நின்றதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், முத்திர்னா பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி, நம் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளையும் கருணையும் பொழிந்திருக்கிறானே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ்வார்கள். மழை மட்டும் வரவில்லை என்றால் நம்முடைய உணவின் நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. கை சேதம். இந்த மழை வருகின்றது என்றால் அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகின்றது என்று அர்த்தம். ஆனா நம்ம எப்படி சொல்லுவோம்? மழை வேற வருது, அந்த ஜெர்கினை எடு அப்படிங்குவோம். மழை வேற வருது, அந்த கொடையை எடு அப்படிங்குவோம். சொல்ல இல்லை, அல்லாஹ்வுடைய அருள் வருகின்றது என்று சொல்ல வேண்டும். அப்ப வீட்டில் இருக்கிறவங்க வெளியே வந்து போயிட்டு அருளுங்கிறாரு, வந்து மழை வந்துட்டு இருக்கும். அதுதானே நம்ம அருள்லாம் கை நிறைஞ்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, வானம் நிறைந்தால்தான் நம்முடைய கை நிறையும், இல்லை என்றால் நிறையாது. ஆகவே தான் அல்லாஹ் சொல்கிறான், அஃபராய்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? மன்னர் ஹாரூன் ரஷீத் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க போறாரு, உடனே கீழே இருக்கிற மன்னர் ஒரு நிமிஷம் அப்படிங்கிறார். நம்மளா அதுக்கு சொல்லியிருப்போம், இல்லப்பா தண்ணி குடிக்கிட்டோம், அதுக்குள்ள நீ வேற அப்படிங்குவோம். உடனே மன்னர் நிறுத்திட்டார். சொல்லுப்பார், இந்த தண்ணியே உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன செய்வீங்க? செல்வத்தில் பாதி கொடுத்தாலும் வாங்கிடுவோம் அப்படிங்கிற. பாதி கொடுத்தாலும் கிடைக்காது, ஃபுல்லாக தான் கொடுத்தா கிடைக்கணும். காசு முக்கியமா தண்ணி முக்கியமான? தண்ணி தான்ப்பா முக்கியம், இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு வாங்கிடுவேன். உங்க ஆட்சி கொடுத்தாதான் தண்ணி கிடைக்குது, என்ன செய்வீங்க? ஆட்சி இல்லாட்டி கூட வாழ்ந்துடலாம்ப்பா, தண்ணி இல்லாட்டி வாழ முடியாதுப்பா, ஆட்சி கொடுத்து தண்ணி வாங்கிடுவேன் அப்படின்ட்டார். எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ஆகவே தான் நல்லா சொல்கிறான், நமக்கு கிடைத்த சம்பவத்தை நமக்கு பாடமே பெற மாட்டோம், யாரோ சொன்னதை வச்சு நம்ம பாடம் பெறுவோம். ஆகவே தான் நல்லா சொல்கிறான், நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை சிந்தித்து பார்த்திருக்கின்றீர்களா? அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், அந்த தண்ணீரை நாம் உங்கள் மீது இறக்கினோமா அல்லது நீங்கள் உருவாக்கினீர்களா? லவ் நஷாஉ ஜஅல்னாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன், நாம் நாடி இருந்தோம் என்றால் அந்த நீரை உப்பாக ஆக்கியிருப்போம், ஆனால் நீங்கள் குடிக்க வேண்டும் என்பதற்காக சுவையாக ஆக்கி இருக்கின்றோம். நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியார் சாப்பிடுவதற்கு முன்பதாக பிஸ்மில்லா என்று சொல்கிறார், சாப்பிட்டதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார் என்றால் அவரை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். சோழர்களே, அல்லாஹ் தந்த நிஅமத்துகளை நாம் நினைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறான் என்பதை நாம் நினைக்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபத்குரூனி அதுகுருக்கும் வஷ்குரூனி வலா தக்ஃபுரு, என்னை நீங்கள் நினைவு கூர்ந்தால் நானும் உங்களை நினைவு கூறுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சேவ் இல்லாத நம்பர்லேருந்து ஃபோன் வந்தாலே எடுத்து ஹலோ அப்படிங்கிறோம். எந்த கடனும் இல்லாட்டி எடுப்போம். எதை கடன் இருந்துச்சுன்னா எடுக்க மாட்டோம் தானே, கொடுத்தவங்க வேற நம்பர்ல மாற்றி அடிக்கிறாங்கன்னு சொல்லி எடுக்க மாட்டோம். ஆனால் எந்த கடனும் இல்லை என்றால் ஃபோன் சேவ் இல்லாத நம்பர் இருந்து ஃபோன் வந்தாலே ஹலோ ஹலோ அப்படிங்கிறோம். சரிதானே? அடிச்சு பார்ப்போம், சுவிட்ச் ஆஃப் ஆகுது, அடிச்சு யாருன்னு தெரியலேன்னு புலம்பிகிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய வீட்டிலிருந்து ஹய்ய அலா ஸலா என்று அழைப்பு வருகின்றது, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று அழைப்பு வருகின்றது. இந்த அழைப்புக்கு நாம் பதில் சொன்னாமா? நம்ம முஸ்லிம் தானே, நமக்கு தானே அந்த அழைப்பு வருகின்றது. இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு அந்த அழைப்பு வருவதில்லை.
முஸ்லிமாக எனக்கு அந்த அழைப்பு வருகின்றதே, அந்த அழைப்புக்கு நான் பதில் சொன்னேனா என்பதை சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நீங்க காசால இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவே கிடைக்கிறது இல்லை, குடிக்க தண்ணி கூட கிடைக்கிறது இல்லை. யாரோ ஏதோ கொஞ்சம் கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த ஊரே போகுது அது வாங்குற பார்க்குறப்பா இல்லை. யாரோ கொஞ்சம் உணவையோ தண்ணியோ கொண்டு வந்துட்டாங்கன்னா அதை வாங்குறதுக்கு அங்கே இருக்க ஹயாத்தா இருக்கிறவங்களாம் ஓடுறாங்க. வருதானே? கொஞ்சம் கிடைக்கிற தண்ணியில் நிறைய பேர் அதை ஷேர் பண்ணி குடிக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் நாம் பார்த்தும் கூட அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றானே என்று நாம் நினைக்கவில்லை என்றால் எப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம இருக்கிறோம் யோசிப்பாங்க. நம்ம பிறருக்கு உதவி செய்கின்றோம், உபகாரம் செய்கின்றோம். அவர் உபகாரம் செய்யப்பட்டவர், நம் மூலமாக உபகாரம் செய்யப்பட்ட ஒருவர் நம்மை பார்த்து சிரிக்கவில்லை என்றாலே நாம் என்ன சொல்கின்றோம்? நன்றி கெட்டவேங்கிறோம். சொல்றோமா இல்லையா? நேற்று அவனுக்கு என்னெல்லாம் நான் கொடுத்தேன், என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறான் பாரு என்று சொல்லுகின்றனா ரப்பு நமக்கு எவ்வளவு தந்திருக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே நான் நெருக்கத்திலே இருக்கிறேன், எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் பின்பற்றுகிறேன். நான் பிறர் அல்ல, நான் மார்க்க விஷயத்திலே நான் எப்படி இருக்கிறேன் என்று நாம் நினைத்தோம் என்றால் மிக மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்திலும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்திலும் குறைவே நம்மால் காண முடியும் சோழர்களே. அன்பார்ந்த அல்லாஹ் விரடியாரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மன்னிப்பானாக. நம்முடைய இறுதி மூச்சு வரை மார்க்கத்தை சிறந்த முறையில் பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. நாளை மறுமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே அமர்கின்ற அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும், நமது பெற்றோர்கள், நமது மனைவி மக்கள், நமது குடும்பத்தார்கள், உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் தருவானாக. நரகத்திலிருந்தும் கபருடைய அதாபத்திலிருந்தும் அல்லாஹ் தஆலா நம்மையும், நமது பெற்றோர்கள், நமது மனைவி மக்கள், நமது குடும்பத்தார்கள், உலக முஸ்லீம்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. நாம் இழந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரைவாக முஸ்லிமுடைய கரத்திலே கொடுப்பானாக. யாரெல்லாம் இஸ்ரேலை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய முயற்சிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை வழங்கி காசா மக்களையும் பாலஸ்தீன மக்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. யாரெல்லாம் அங்கே மரணித்தார்களோ அனைத்து மரணத்தையும் அல்லாஹ் தஆலா ஷுஹதாக்களுடைய அந்தஸ்தாக அங்கீகரித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்குவானாக. உலக முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ, சிரமப்படுகின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கும் நமக்கும் அருளுக்குரிய அனைத்து காரியத்தையும் அல்லாஹ் தஆலா நம் மீது கொடை செய்வானாக. வ ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.